गाइस போனால் நேவல் டிபார்ட்மெண்ட்டில் தற்போது வேகன்சி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க 2024 கால்ஃபர் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2025 தான் உங்களுக்கு ஆல் ஓவர் மெரிட் லிஸ்ட் எல்லாமே A to Z தெளிவாக வரும். வேகன்சி பார்த்தீங்கன்னா 275 வேகன்சி. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ். சரிங்களா, இதோட கல்வி தகுதி வந்து 10th + ITI. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 2/1/2025க்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் போடுற மாதிரி பிளான் பண்ணிங்க. இந்த அப்ளிகேஷன் மெத்தட் எல்லாமே A to Z நான் தெளிவாக வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அப்போ அவங்க 1 by 1 புரிய வரும். சரிங்களா, இது அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்கு 1 year ட்ரைனிங் டியூரேஷன் சொல்லியிருக்காங்க. தற்போது பேசிக் வந்து உங்களுக்கு 1 year மினிமம் சொல்லுவாங்க. போக போக உங்களுக்கு 2 years 3 years வந்து சேஞ்சஸ் ஆகும். இந்த சர்டிஃபிகேட் முழுக்க உங்களுக்கு நேவல் டிபார்ட்மெண்ட் ஒரு ட்ரேட்மேன் கேட்டகரிக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக அமையும். சரிங்களா, சப்போஸ் நீங்கள் அப்ரெண்டிஸ் முடிச்சுட்டு 1 year ட்ரைனிங் முடித்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்ட அப்புறம் நீங்கள் நேவியில் ஒரு ட்ரேட்மேன் கேட்டகரிக்கு அப்ளிகேஷன் போடும்போது உங்களுக்கு ஒரு போனஸ் மார்க்காக கண்டக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் ஏரியா பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம். நீங்கள் விசாகப்பட்டினம் தான் நீங்கள் ட்ரைனிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ரெண்டிஸ்க்கான ட்ரைனிங் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 28/11/2024 உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 2/1/2025 முடியுது. நீங்கள் ஆன்லைன் மூலியமாக தான் விண்ணப்பிக்க முடியும், ஆஃப்லைன் மூலியமாக விண்ணப்பிக்க முடியாது. ஆன்லைன் மூலியமாக நீங்கள் விண்ணப்பிக்கிறதுனால உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஆவணங்களும் சப்மிட் பண்ணாமல் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகாது. சரிங்களா, அப்லோட் பண்ணாமல் எந்த காலமும் நீங்கள் ஃபில் பண்ணாத சப்போஸ் விட்டுட்டீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகப்படும். ப்ளஸ் வந்து சப்மிட் ஆகாது, உங்களுக்கு எரரும் காட்டும். அதனால் ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிக்கிறதுனால ஏகப்பட்ட ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். எந்த ஒரு தவறுகளும் ஆன்லைன் ப்ராசஸில் வராது. ஆஃப்லைன்னா நம்ம சில பிரச்சனைகள் வரும். எதுவும் நம்ம ஒரு லைன்ஸ் மிஸ் பண்ணிட்டுருப்போம், ஏதோ ஒரு சென்டென்ஸ் மிஸ் பண்ணிட்டுருப்போம், சில ஏரியாவில் ஏதோ கவர் பண்ணுறதை விட்டுருப்போம். அவங்க கேட்குற டீட்டெயில்ஸை நம்ம வந்து பிளாங்காக கூட விட்டுட்டு இருக்கலாம். அதனால் நம்மளுக்கு அட்மிட் கார்டு சென்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும். சில நேரத்தில் ரிஜெக்ட் கூட அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. அப்ரெண்டிஸில் எந்தெந்த பிரிவுகளுக்கு வேக்கன்சி விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல், டீசல், மெக்கானிக்கல், இந்த மாதிரி ஐடி டிபார்ட்மெண்ட் அண்ட் டிப்ளமோ, ஃபிட்ரு, பைப் ஃபிட்ரு, மெக்கானிக்கல் டூல்ஸ், எலக்ட்ரிஷியன், இந்த மாதிரி A to Z பிரிவுன்னு, வெல்டர், இந்த மாதிரி A to Z பிரிவுகள் இருக்குது. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் 10th படிச்சிருக்கீங்களோ ப்ளஸ் வந்து ITI படிச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த போல் நீங்கள் விண்ணப்பிக்கிறது மிக மிக ரொம்ப நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அடிப்படை மார்க்கு எல்லாமே A to Z செக் பண்ணுவாங்க. 10th + ITI டிபார்ட்மெண்ட்டில் உங்களுடைய கட் ஆஃப் ப்ளஸ் நீங்கள் எடுத்திருக்க பர்சன்டேஜ் கண்டிப்பாக அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு அவங்க ஷார்ட் லிஸ்னிங் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 14 வயசுக்கு மேலே இருக்கணும். 18 வயசுக்கு உள்ளே இருக்க மட்டும்தான் இந்த இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். சரிங்களா, 14 வயசுக்கு மேலே 18 வயசுக்குள்ளே, ஓகேவா. நீங்கள் 14 வயசுனாவே நீங்கள் 10th கிளியர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. 10th கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ITI டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் கிளியர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக முடிச்சுட்டு இருப்பீங்க. 18 வயசுக்குள்ளேன்னா அவங்க தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். சேலரி பார்த்தீங்கன்னா 7,700 ரூபா கொடுக்குறாங்க. செகண்ட் இயரில் வந்து 8,050 ரூபா. நல்லா நோட் பண்ணிங்க. நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், 1 year ட்ரைனிங்னு சொன்னேன். செகண்ட் இயரில் வந்து 8,050 ரூபா ப்ளஸ் வந்து ITI ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க தனிப்பட்ட முறையில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒரு 1000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஜாப் வேரியேஷன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்னிங். சரிங்களா, ஃபஸ்ட்டு உங்களுடைய மார்க் ஷீட்டு ப்ளஸ் வந்து ITI மார்க் வந்து பர்சன்டேஜை வச்சு அவங்க ஷார்ட் லிஸ்னிங் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்னிங் பண்ண அப்புறம் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சோன்னா உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூ முடிஞ்சோன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க. ஹவ் டு அப்ளை. சரிங்களா, உங்களுக்கு டைரக்ட் லிங்க்கும் நான் கொடுத்துறேன். ப்ளஸ் வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணி காட்டிடுறேன். அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா நம்மளுக்கு செப்பரேட்டாக கூட கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது அவங்களுக்கு தகுந்த போல் நான் கமெண்ட்ஸில் அதுக்கான லிங்க்கை நான் சென்ட் பண்ணுறேன். ஓகேவா. மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், மெயில் ஐடி கரண்ட்டில் இருக்கணும். ஏன்னா எல்லாத்துக்கும் இன்டிமேட் மெசேஜ், அலாட் மெசேஜ் எல்லாம் அதுக்கு தான் கொடுப்பாங்க. டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக கொடுங்க. அதுக்கு தகுந்த போல் MBயில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நேவி ப்ளஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட்ன்றதுனால எல்லா துறையிலும் நீங்கள் தாராளமாக இதுக்கு முன் அனுபவமாக நீங்கள் வைக்கலாம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸுன்னு கேட்டால் கூட நீங்கள் தாராளமாக இதை வைக்கலாம். ஃபிட்ரு, வெல்ட்ரு, நிறைய டிபார்ட்மெண்ட் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிட்ரு, வெல்ட்ரு, எலக்ட்ரிஷியன் காமனாக வந்து வேக்கன்சி கண்டக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க.
நீங்கள் ஏதோ ஒரு துறையில் நீங்கள் வந்து ஒரு அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அமையும். ஏன்னா 18 வயசுக்குள்ளே கேட்குறதுனால 18 வயசுக்குள்ளே கேட்குறதுனால கம்பல்சரி உங்களுக்கு ஃப்யூச்சரில் அந்த சர்டிஃபிகேட் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதோட அப்ளிகேஷன் லிங்க் ப்ளஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே A to Z நான் தெளிவாக நம்மளோட பயோவில் கொடுத்துட்றேன். வேணுன்றவங்க நீங்கள் லிங்க் பண்ணி டச் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் செப்பரேட்டாக அனுப்பிச்சு அதுவும் நான் கண்டக்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் மறக்காமல் கூப்பிடுங்க. இப்போ நம்ம அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடலாம். அப்ளிகேஷன் வந்து பேஜ் படி தான் ஓப்பன் ஆகும். தற்போதைய நிலையில் நான் டெக்னிக்கல் ITI ஃப்ரெஷரும் கேட்டிருக்காங்க. நீங்கள் 10th மட்டும் தான் ப்ரோ படிச்சிருக்கேன், ITI படிக்கல அப்படின்னா நீங்களும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஃபஸ்ட்டு பேஜ் பார்த்துங்க. நான் ITI ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணலாம், அப்ரெண்டிஸும் அப்ளை பண்ணலாம், ITI ஸ்டூடெண்ட்டும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இதோட லிங்க்கு A to Z நான் கொடுத்துறேன். இது தாங்க அது, சரிங்களா? ஃபஸ்ட்டு பேஜே வேறு லெவலில் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கில் ஆஃப் இந்தியா. ஓகே, இதை பார்த்துங்க. ஸ்கில் ஆஃப் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து அப்ரெண்டிஸ்க்கான ஒரு வெப்சைட் ஆகும். நேவல் டிபார்ட்மெண்ட்டில் இது எந்தெந்த துறையில் உள்ளே வரும்? இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், நேவி, இந்தியன் ஆர்மி. ஓகேவா? இந்த லோகோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த அளவுக்கு இந்த சர்டிஃபிகேட் ரொம்ப ஃப்யூச்சரில் உதவுன்றது உங்களுக்கு தெரிய வரும். பேசிக் சேலரி A to Z கொடுத்துருக்காங்க. மேலே டாப் டு பாட்டம்லேயே வந்து ரன்னிங்கில் மூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஏதாச்சும் டவுட்னா புது அப்டேட் வரணுன்னா நீங்கள் தாராளமாக இதில் செக் பண்ணிக்கலாம், சரிங்களா? இதில் செக் பண்ணி டேரெக்டாக நம்ம மெயின் வெப்சைட்லேயே போய் பாடுறதுனால டேரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். அந்தந்த துறையில் எவ்வளோ வேக்கன்சின்றதை செக் பண்ணிக்க முடியும். இப்போ நோட்டிஃபிகேஷன் பார்த்துடலாம். இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷனு. SCக்கு கோட்டாக்கு எவ்வளோ, OBCக்கு எவ்வளோ, STக்கு எவ்வளோன்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்தந்த பிரிவினைக்கு ஏற்ற மாதிரி கம்யூனிட்டி பேசிக்கு, சரிங்களா? எக்ஸர்வீஸ்மென் கேட்டகரி இதில் தாராளமாக உள்ளே வரலாம். எலிஜிபிள் ஃபார் ITI ட்ரேட், சரிங்களா? மேலே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆனால் மஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ITI ஸ்டூடெண்ட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ரொம்ப இந்த ஜாப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் சர்டிஃபிகேட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அமையும் ஃப்யூச்சரில். என்னென்ன துறையில் அவங்க வேக்கன்சி விட்டு கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தகுந்த போல் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுடைய ட்ரேடுக்கு தகுந்த போல் நீங்கள் அப்ளிகேஷன் வாங்கி அப்ரெண்டிஸை கிளியர் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு ஷார்ட் லிசனிங் பண்ணுறதுனால உங்களுக்கு உள்ளே வர்றது எப்படின்னு பார்த்துங்க. 10th நீங்கள் 50% மேலே இருக்கணும். ITI ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் 65% மேலே இருந்தால் மட்டும்தான் அந்த சர்டிஃபிகேட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அமையும். சேம் அதே போல் ஏஜ் கேட்டகரி நான் 14 வயசுக்கு மேலே 18 வயசுக்குள்ளேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இருக்குது. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டும் இருக்குது, ஃபிசிக்கல் இருக்குது, மெடிக்கல் இருக்குது, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது. கொஞ்சம் அது எல்லாமே கொஞ்சம் பக்காவாக கிளியர் பண்ணிவிடுங்க. ஸ்பான்சர் சர்டிஃபிகேட்லாம் கூட கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக அமையும். ஜவான், சரிங்களா? ஜவானோட பசங்க யாருனா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பான்சரும் உங்களுக்கு தேவைப்படும். சர்டிஃபிகேட் அதுவும் நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. நான் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் போடும்போது கொஞ்சம் பக்காவாக கொடுத்துருங்க. எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. கரண்ட் அப்டேட்டு ஃபோட்டோ கொடுத்துருங்க. NCC ஸ்டூடெண்ட்டு கூட ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. SC ITI மார்க்கு, ஆதார் கார்டு, கேஸ்ட்டு சர்டிஃபிகேட்டு, எக்ஸர்வீஸ்மென் கேட்டகரி நம்ம இருக்க மாட்டோம். சப்போஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் வைங்க. NCC சர்டிஃபிகேட் அவைலபிள், NCC சர்டிஃபிகேட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்துருக்கேன். ஓகேவா? ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தாலே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்லேயே NCC சர்டிஃபிகேட் உங்களோட செல்ஃப் அட்டஸ்டட் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஓரல் டெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வில் பி டெஸ்ட் ஆன் டெக்னிக்கல் ஸ்கில், சரிங்களா? உங்களுடைய டெக்னிக்கல் ஸ்கில்லை பார்ப்பாங்க. நீங்கள் எல்லாத்துலையும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய டெக்னிக்கல் ஸ்கில் பார்ப்பாங்க. ப்ளஸ் வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணணும். நாங்கள் அப்ரூவ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுற பிறகு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சேம் அதே ப்ராசஸ் தான். டேட் ஆஃப் இன்டர்வியூ ஃபைனல் எப்போ A to Z தெளிவாக கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் இன்டர்வியூ உங்களுக்கு மார்ச் மாதம் 2025 உங்களுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு 10ஆம் தேதிக்கு மேலே, ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 7ஆம் தேதிக்கு மேலே ஸ்டார்ட் ஆகிடுது இன்டர்வியூ, சரிங்களா? ட்ராவலிங் ஃபீஸ், இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது எல்லாமே உங்களுடைய சொந்த செலவு தான். கவர்மெண்ட் எதுவும் கொடுக்காது. எங்கள் சார்பாக நாங்கள் எதுவும் அலாட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
மஸ்ட்டு ஃபீமேல் கிடையாது, ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். சரிங்களா? ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும், பெண்களுக்கு முன்னுரிமை கிடையாது இந்த துறையில் மட்டும். மற்ற எல்லா துறையிலும் இருக்குது. மெடிக்கல் அண்டு எதுலேயுமே வந்து ரீமார்க் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய அக்ரிமெண்ட்டால் லோடிங் ஆகும் செலெக்ஷன் ப்ராசஸில். ஓன் அக்ரிமெண்ட் நோட் பண்ணிங்க. இந்த சென்டென்ஸை வந்து நோட் பண்ணிங்க எல்லாருமே. அப்ளிகேஷன் போகிற நபர்கள் இது முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஓகே நண்பா, ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்துக்கலாம்.